வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில் நம்ம யூனிட் 1 வாட்டர் டிமாண்ட்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். கிளாஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டிமாண்ட்ஸில் என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வேரியேஷன்ஸ் இன் டிமாண்ட்ஸை அதில் முக்கியமாக ஒரு 6 வேரியேஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த 6 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். இது ரிப்பீட்டடாக நிறையா கொஷின்ஸில் கேட்டே வந்திருக்காங்க. அதனால் இந்த பாயிண்ட்ஸ் பார்க்க போகிற 6 பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் எவ்வளோ வேல்யூன்னு பார்த்தோன்னா 1.5 இன்ட்டு ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டே. அப்போ மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் அப்படின்றது 1.5 இன்ட்டு ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டே. மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுக்கு வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா 1.8 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்டு. அதுக்கடுத்து மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஃபார் பீக் டிமாண்டு. முன்னாடி பார்த்தது மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் மட்டும், இப்போ பார்க்குறது மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஃபார் பீக் டிமாண்ட் இருக்கும். அதுக்கு எவ்வளோ வேல்யூன்னு பார்த்தோன்னா 2.7 இன்ட்டு ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்டு. அதுக்கடுத்து மேக்ஸிமம் வீக்லி டிமாண்ட் ஈக்குவல் டு 1.48 இன்ட்டு ஆவரேஜ் வீக்லி டிமாண்டு. அதுக்கடுத்து மேக்ஸிமம் மந்த்லி டிமாண்ட் ஈக்குவல் டு 1.28 இன்ட்டு ஆவரேஜ் மந்த்லி டிமாண்டு. அடுத்து மேக்ஸிமம் சீசனல் டிமாண்ட் ஈக்குவல் டு 1.3 இன்ட்டு ஆவரேஜ் சீசனல் டிமாண்ட். இந்த 6 வேரியேஷன்ஸ் இன் டிமாண்டு ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பீக் ஃபேக்டர்னால் என்ன அப்படின்றதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பீக் ஃபேக்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, அது எது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோன்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் ஹவர்லி வாட்டர் டிமாண்டுக்கும் ஆவரேஜ் டெய்லி வாட்டர் டிமாண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பீக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இப்போ மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டுக்கும் ஆவரேஜ் டெய்லி டிமாண்டுக்கும் இது ரெண்டுத்துக்கு உள்ள ரேஷியோ பீக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த பீக் ஃபேக்டர் எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த பாப்புலேஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ பீக் டிமாண்ட் எந்த டயத்தில் இந்த வாட்டர் அதிகமாக தேவைப்படும் அப்படின்றது தான் பீக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்போ அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா, அப்போ பீக் டிமாண்ட் ஃபார் வாட்டர் எப்போனா யூஸ்வலி 6 AM - 9 AM வரைக்கும், காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். இந்த டைம் தான் நம்ம பீக் டிமாண்ட் ஃபார் வாட்டர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அதுதான் பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த டயத்தில் தான் அதிகமான வாட்டர் நம்ம பிடிப்போம். அதுதான் பீக் டிமாண்ட். இப்போ பீக் ஃபேக்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பாப்புலேஷனை பொறுத்து இந்த பீக் ஃபேக்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ 50,000 வரைக்கும் பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அங்கே பீக் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3. 50,001 to 2 lakh வரைக்கும் அதுக்கு பீக் ஃபேக்டர் பார்த்தோன்னா 2.5. 2 lakh மேலே இருந்துச்சுன்னா அங்கே பீக் ஃபேக்டர் 2. இப்போ ரூரல் ஏரியாவில் வாட்டர் சப்ளை ஸ்கீம் இருந்துச்சுன்னா அங்கே பீக் ஃபேக்டர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பாப்புலேஷனுக்கும் பீக் ஃபேக்டர், ஒவ்வொரு பாப்புலேஷனுக்கும் பீக் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அந்த டேப்லா காலம் அது ரிப்பீட்டடாக கேட்டே வந்திருக்காங்க. இப்போ பீக் ஃபேக்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கோஇன்சிடென்ட் டிராஃப்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அப்போ வேறு இந்த கோஇன்சிடென்ட் டிராஃப்ட்டை இன்னொரு நேமில் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு டெஃபினிஷன் பார்த்தோன்னா 1.8 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட். ஏன் 1.8 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட்னா அதுதான் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டு. அதுதான் இப்படி பிரித்து எழுதியிருக்காங்க 1.8 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்டு. அப்போ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. கோஇன்சிடென்ட் டிராஃப்ட்னு டேரெக்டாகவும் கேட்பாங்க, மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தும் கேட்பாங்க. இல்லைனா 1.8 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ரெண்டுமே எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் தான் டினோட் பண்ணுது. இதுதான் கோஇன்சிடென்ட் டிராஃப்ட். நெக்ஸ்ட்டு இப்போ வாட்டர் சப்ளை இப்போ வாட்டர் சப்ளை ஸ்கீம் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அந்த ஒவ்வொரு வேரியேஷன் டிமாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு வாட்டர் சப்ளை ஸ்கீம் டிசைன் பண்ணும் போதும் அந்த வேரியேஷன் ஆஃப் டிமாண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ சோர்ஸ், அதாவது சோர்ஸ்னால் பொதுவாக அது வெல்லு இதெல்லாம் டியூப்வெல்ஸ் இதெல்லாம் சோர்ஸாக இருக்கும். அப்போ வெல்ஸ், டியூப்வெல்ஸ் இந்த மாதிரியான சோர்ஸுக்கு பொதுவாக எப்படி நம்ம டிசைன் பண்ணுவோம், எந்த வேரியேஷனில் டிமாண்டுக்கு எந்த வேரியேஷன் டிமாண்டை வச்சு டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வச்சு தான் இந்த சோர்ஸஸ்க்கெலாம் டிசைன் பண்ணுறோம். அடுத்து பைப் மைன்ஸ், இதுக்கு எப்படி டிசைன் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வச்சு தான் டிசைன் பண்ணுறோம். அடுத்து ஃபில்டர்ஸ், மற்ற வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸ்க்கெலாம் எப்படி டிசைன் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வச்சு டிசைன் பண்ணுறோம். அடுத்து பம்ப்ஸுக்கு எப்படி டிசைன் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வச்சு டிசைன் பண்ணுறோம். ப்ளஸ் அதோடு சேர்த்து அடிஷ்னல் ரிசர்வ், இப்போ பிரேக் டவுன் ரிப்பேர்லாம் ஆச்சுன்னா அடிஷ்னலாக இன்னொரு ரிசர்வ் வச்சுருப்போம். அது எப்போன்னு பார்த்தோன்னா இந்த பம்ப்ஸ் டிசைன் பண்ணும்போது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் அதோட அடிஷ்னல் ரிசர்வ் சேவ் பண்ணி தான் இந்த டிசைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து
டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ்க்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டே அண்ட் கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் இது பேஸ் பண்ணி தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ் வந்து டிசைன் பண்ணுறோம். சர்வீஸ் ரிசர்வாயர் வந்து எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஹவர்லி டிமாண்ட் பேஸ் பண்ணி ஃபயர் டிமாண்ட் அப்புறம் எமர்ஜென்சி ரிசர்வ். ஸோ இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சர்வீஸ் ரிசர்வாயர் வந்து டிசைன் பண்ணுறோம். இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீம் வந்து டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீம் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா இந்த ஃபுல் டாபிக் இந்த வாட்டர் டிமாண்ட் 2 டாபிக் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில் யூனிட் 1 வாட்டர் டிமாண்ட் வந்து அந்த யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ யூனிட் 1 இந்த வாட்டர் டிமாண்டில் என்னென்ன எம்சிக்யூஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வாட்டர் டிமாண்டில் வந்து எம்சிக்யூஸ் ஃபஸ்ட் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன் இந்தியா ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வாட்டர் கன்சம்ஷன் பெர் கேபிட்டா பெர் டே ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ் இன் சிட்டி ஏரியா இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஒரு நாளைக்கு டொமஸ்டிக் பர்பஸுக்கு ஒரு சிட்டியில் வந்து வாட்டர் கன்சம்ஷன் வந்து பெர் கேபிட்டா பெர் டே வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 135 லிட்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ 135 LPCD. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இண்டஸ்ட்ரீஸ் கன்சியூம்ஸ் மேக்ஸிமம் வாட்டர் பெர் டன் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த இண்டஸ்ட்ரியில் மேக்ஸிமமாக ஒரு டன்னுக்கு மேக்ஸிமமான வாட்டர் வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த இண்டஸ்ட்ரிக்கு மேக்ஸிமமான வாட்டர் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா பேப்பர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு தான் அதிகமான வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பேப்பர் மேனுஃபேக்சரிங் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which of the following method is used to forecast the population of old and very large cities. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாப்புலேஷன் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தடில் எந்த மெத்தட் வந்து ஓல்டு சிட்டிக்கும் வெரி லார்ஜான சிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஃபோர்காஸ்டிங் பாப்புலேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த ஓல்டு அண்ட் வெரி லார்ஜ் சிட்டிக்கு எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், suitable method for forecasting population of a young and rapidly growing city. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ யங்கான ரேப்பிடாக வந்து க்ரோ ஆகக்கூடிய சிட்டிக்கு எந்த ஃபோர்காஸ்டிங் பாப்புலேஷன் மெத்தட் வந்து சூட்டபிளாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த யங்கான வேகமாக வளரக்கூடிய அந்த சிட்டிக்கு எந்த டைப் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தோன்னா ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து கரெக்டான ஆன்சர். Next question, the multiplying factor as applied to obtain peak hourly demand in relation to average daily demand per hour is dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த peak hourly demand to average daily demand per hourக்கு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 1.5. ஸோ அப்போ பீக் ஹவர்லி டிமாண்டுக்கு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 6 பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் வேரியேஷன் இன் டிமாண்ட்னு. ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த கொஷின்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டு ஸோ பெர் ஹவருக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்டுக்கு வந்து பார்த்தோன்னா 1.5 வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் வாட்டர் சப்ளைஸ் இஸ் டிசைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை வந்து வாட்டர் சப்ளையில் எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பீக் ஹவர்லி டிமாண்ட் கோஇன்சிடென்ட் டிராஃப்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி போத் பிஎன்சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டோட்டல் வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் அ சிட்டி இஸ் ஜென்ரலி அசஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஸோ இப்போ இந்த சிட்டியில் டோட்டல் வாட்டர் ரெக்குயர்மெண்ட் வந்து எந்த டிமாண்ட் பேஸ் பண்ணி செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிட்டியில் இந்த வாட்டர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு எந்த டிமாண்ட் பேஸ் பண்ணி வந்து செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் இது 2 பேஸ் பண்ணி தான் வந்து செட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி எது வந்து இது 2த்தில் வந்து அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து இந்த சிட்டிக்கு வாட்டர் ரெக்குயர்மெண்ட்டாக டிமாண்டாக வந்து செட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி கிரேட்டர் ஆஃப் ஏஎன்பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் இன் சப்ளை இஸ் ஈக்குவல் டு. ஸோ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வந்து என்ன அது வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டோட ஃபார்முலா.
அப்போ ஆப்ஷன் டி 1.8 into ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் 45 liters ஆஃப் வாட்டர் பெர் பர்சன் பெர் டே இஸ் ப்ரொவைடட் இன் கேஸ் ஆஃப் டேஷ். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த 45 liters பெர் எல்பிசிடி வந்து எந்த கேஸுக்கு வந்து இந்த அமௌண்ட்டில் எந்த கேஸுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 45 liters ஆஃப் எல்பிசிடி வந்து எந்த கேஸ்க்கு வந்து தேவைப்படும்னு பார்த்தோன்னா ஆஃபீஸ்க்கு தான் வந்து 45 எல்பிசிடி வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி ஆஃபீஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், select the correct population forecasting method which can be represented mathematically by the given equation. P equal to Q into 1 plus R power R divided by 100 power n. இப்போ P அப்படின்றது future population after n decade, R வந்து assumed growth rate, n வந்து number of decades. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா வந்து எந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தடோட ஃபார்முலா ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா வந்து எதோட ஈக்குவேஷன், எந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தடோட ஈக்குவேஷன் பார்த்தோன்னா ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடோட ஈக்குவேஷன் தான் வந்து இது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிக்ரீஸ் இன் பெர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் அப்சர்வ்ட் இன் த டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்க, இந்த பெர் கேபிட்டா கன்சம்ஷனில், ஸோ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எந்த கண்டிஷனுக்கு குறைஞ்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து பொதுவாக நிறைய ஃபேக்டர்ஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் வந்து ஆகும். வாட்டர் டிமாண்ட் வந்து அதிகமாக தேவை தான் படும். பட் ஆனால் எந்த பெர் கேபிட்டா கன்சம்ஷன் அப்போ எந்த ஃபேக்டருக்கு மட்டும் இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து குறையும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோன்னா இந்த மீட்டரிங் சிஸ்டம்னால தான் வந்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி மீட்டரிங் சிஸ்டம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆர் சைஸ்டு டு மீட் த டேஷ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து எந்த டிமாண்டை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதை டிசைன் பண்ணுவாங்க, எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் அண்ட் ஃபயர் டிமாண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் சி மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் அண்ட் ஃபயர் டிமாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் லாஸஸ் இன் வாட்டர் சப்ளை இஸ் அஷ்யூம்ட் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட்டர் லாஸஸ் வந்து இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீமில் வாட்டர் சப்ளை சிஸ்டத்தில் வந்து எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் இந்த வாட்டர் லாஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 15% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி 15% வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இது அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின். ஸோ அசர்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா the consumption of water increase in the distribution pressure. அப்புறம் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர் காசஸ் மோர் லாஸ் அண்ட் வேஸ்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா அசர்ஷன் வந்து ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா வாட்டர் கன்சம்ஷனும் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து அசர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரீசனில் அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டர் லாஸ் ஆகிறது வேஸ்ட் ஆகிறது அதிகமாக வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா போத் ஏ அசர்ஷனும் ரீசன் ரெண்டுமே வந்து கரெக்டு. அதே மாதிரி ரீசன் வந்து இந்த ஏக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் சப்ளை இன்க்ளூட்ஸ். ஸோ வாட்டர் சப்ளையில் என்னெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ வாட்டர் சப்ளையில் என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் கன்சியூமர்ஸ், அடுத்து ஃபயர் ஃபைட்டிங்க்கு ஹைட்ரன்ஸ். இப்போ இந்த மூணுமே வந்து இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீமில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ மூணுமே வந்து கரெக்டாக ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the rate of demand of water per capita per day for population between 50,000 to 2 lakh is dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த பாப்புலேஷன் 50,000 to 2 lakh இந்த பாப்புலேஷன் ரேஞ்சுக்கு பெர் கேபிட்டா வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாப்புலேஷன் ரேஞ்சுக்கு பெர் கேபிட்டா வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 180 to 110 லிட்டர் அந்த ரேஞ்சில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி 180 to 210 லிட்டர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பாப்புலேஷனுக்கும் லெஸ் தென் 20,000லேருந்து கிரேட்டர் தென் 10 lakhs வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த டேப்லெட் காலம் நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாப்புலேஷன் ரேஞ்சுக்கும் ஒவ்வொரு பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் வந்து இது. ஸோ அப்போ 50,000 to 2 lakh வந்து ரேஞ்ச் என்னன்னு வந்து பார்த்தோன்னா ஸோ அப்போ 50,000 to
2 lakh இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா 150 to 240 நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வந்து கொடுக்கல. பட் ஆனால் இதை ஒட்டின ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கறனால நம்ம வந்து அந்த பாயிண்ட் வந்து ஆப்ஷன் பி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த டேப்லெட் காலம். இந்த டேப்லெட் காலம் ரொம்ப வந்து முக்கியம். இதில் வந்து நிறையா ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வந்து கேட்டே வந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if P is the population in 1000 of a city exceeding 50,000, what will be the water requirement in kiloliters? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ பாப்புலேஷன் P வந்து கொடுத்துருக்காங்க, அது 1000ல் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க ஒரு சிட்டியில். அப்போ இந்த சிட்டியோட பாப்புலேஷன் வந்து 50,000க்கு மேலே வந்து போகும்போது இந்த வாட்டர் ரெக்குயர்மெண்ட் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து இருக்குது, அது கிலோ லிட்டர்ஸில் வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 100√P. ஸோ அதுதான் வந்து இந்த 50,000க்கு மேலே வந்து ஒரு சிட்டியில் பாப்புலேஷன் வந்து போகும்போது கிலோ லிட்டர்ஸில் இந்த வாட்டர் ரெக்குயர்மெண்ட் நம்ம சொல்லணும்னா அதோட ஈக்குவேஷன் தான் வந்து இது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி 100√P வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் சப்ளை இன் இந்தியா இஸ் மேக்ஸிமம் ஃபார் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்தியாவில் இந்த எந்த கண்டிஷனுக்கு இந்த டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எதுக்கு வந்து இந்தியாவில் வந்து அதிகமான டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும்னு பார்த்தோன்னா பாத்திங்க்கு, ஸோ குளிக்கிறதுக்கு தான் அதிகமான வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த யூனிட் ஆஃப் பெர் கேபிட்டா டிமாண்ட் இஸ் டேஷ். ஸோ அப்போ இந்த பெர் கேபிட்டா டிமாண்டோட யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பெர் கேபிட்டா டிமாண்டோட யூனிட் வந்து என்ன பார்த்தோன்னா லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே, இல்லாட்டி லிட்டர் பெர் ஹெட் பெர் டே, ரெண்டுமே வந்து கரெக்டாக தான். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is the latest Indian standard code provides specification for drinking water? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ புதுசாக வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஐஎஸ் கோட் வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த லேட்டஸ்ட்டான ட்ரிங்கிங் வாட்டர் ஐஎஸ் கோடு வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அது என்னென்னு பார்த்தோன்னா ஐஎஸ் 10,500 2012. ஸோ அதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக கொண்டு வரப்பட்ட இந்த ட்ரிங்கிங் வாட்டருக்காக கொண்டு வரப்பட்ட ஐஎஸ் கோடு. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ் பர் ஐஎஸ் 1172 1993, வாட் இஸ் த மினிமம் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் ஃபார் இந்தியன் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வித் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அண்டர் ஆர்டினரி கண்டிஷன்? ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஐஎஸ் கோட் படி மினிமமாக இந்தியன் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து ஒரு டவுன்லேயோ இல்லை சிட்டிலேயோ, இந்தியன் டவுனில் இல்லை சிட்டியில் வந்து ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்துக்கு எவ்வளோ டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தோன்னா 200 லிட்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி 200 லிட்டர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the domestic use of water amounts to dash of the total water requirement per capita per day. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அந்த டோட்டல் வாட்டர் ரெக்குயர்மெண்ட்டில், ஸோ டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் இந்த டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் இந்த டொமஸ்டிக் வாட்டருக்காக வந்து டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்னா 50% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 50 to 60%. ஸோ ஆப்ஷன் டி 50% வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் க்ரோத் கர்வ் ஃபாலோஸ் எஸ் ஷேப்? ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இதில் வந்து இப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த க்ரோத் கர்வ் வந்து எஸ் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து எந்த க்ரோத் கர்வ் வந்து எஸ் ஷேப்பில் வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா பாப்புலேஷனோட க்ரோத் கர்வ் தான் வந்து எஸ் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of maximum monthly water demand to average monthly water demand will be dash. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த மேக்ஸிமம் மந்த்லி வாட்டர் டிமாண்டுக்கும் ஆவரேஜ் மந்த்லி வாட்டர் டிமாண்டோட ரேஷியோ வந்து என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோட ரேஷியோ என்னென்னு பார்த்தோன்னா 1.28 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of maximum weekly water demand to average weekly water demand will be dash. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் வீக்லி வாட்டர் டிமாண்டுக்கும் ஆவரேஜ் வீக்லி வாட்டர் டிமாண்டுக்கும் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்துக்கும் அதுக்கு வந்து ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.48 வந்து அதுதான் வந்து அதோட ரேஷியோ. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the growth of population may be conveniently represented by dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பாப்புலேஷனோட க்ரோத்தை எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாப்புலேஷனோட க்ரோத்தை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா க்ரோத் கர்வா இல்லைனா வந்து லாகிஸ்டிக் கர்வாக வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ ரெண்டு போத் க்ரோத் கர்வ் அண்ட் லாகிஸ்டிக் கர்வ் ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ இப்போ ஆப்ஷன் சி போத் க்ரோத் கர்வ் அண்ட் லாகிஸ்டிக் கர்வ் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ பாப்புலேஷன் க்ரோத் கர்வை வந்து நம்ம க்ரோத் கர்வில் இல்லாட்டி லாகிஸ்டிக் கர்வில் வந்து டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின்,
the ratio of maximum hourly water demand to average hourly water demand will be dash. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த மேக்ஸிமம் ஹவர்லி வாட்டர் டிமாண்டுக்கும் ஆவரேஜ் ஹவர்லி வாட்டர் டிமாண்டுக்கும் வந்து ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 2.7. ஸோ அதுதான் வந்து இந்த மேக்ஸிமம் ஹவர்லி வாட்டர் டிமாண்டுக்கும் ஆவரேஜ் ஹவர்லி வாட்டர் டிமாண்டுக்கும் உள்ள ரேஷியோ. ஸோ இப்போ ஆப்ஷன் டி 2.7 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the pipe mains taking the water from the source up to the service reservoir is designed for which of the following? ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ பைப் மைன்ஸ் வந்து சோர்ஸ்லேருந்து சர்வீஸ் ரிசர்வாயருக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது இந்த வாட்டரை. ஸோ அப்போ அந்த பைப் மைன்ஸை வந்து என்ன டிமாண்ட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பைப் மைன்ஸுக்கு என்ன டிமாண்ட் வச்சு டிசைன் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வச்சு தான் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following factor is not responsible for changes in population? ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த 4 ஃபேக்டரில் எந்த ஃபேக்டர் வந்து இந்த பாப்புலேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 ஃபேக்டரில் எது வந்து பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா டிசைன் பீரியட் வந்து இருக்காது. மற்ற பர்த்து, டெத்து, மைக்ரேஷன் இது 3 வந்து பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். எது மட்டும் இருக்காதுன்னா டிசைன் பீரியட் வந்து இருக்காது. ஸோ இப்போ ஆப்ஷன் டி டிசைன் பீரியட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், as compared to geometrical increase method of forecasting population, arithmetical increase method gives dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடோட கம்பேர் பண்ணும்போது இந்த அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வேல்யூ வந்து எப்போவுமே ஜாமெட்ரிக்கல் மெத்தடோட வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் வந்திருக்கும் when compared to geometrical increase method. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ லெஸர் வேல்யூ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the coincident draft is dash. ஸோ அப்போ coincident draftனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ coincident draftனா என்னென்னு பார்த்தோன்னா 1.8 into average daily demand plus fire demand. ஸோ இதுதான் வந்து coincident draft. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if the average weekly demand in a city is Q unit, the maximum weekly demand will be dash. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் வீக்லி டிமாண்ட், ஒரு சிட்டியில் ஆவரேஜ் வீக்லி டிமாண்ட் வந்து Qன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மேக்ஸிமம் வீக்லி டிமாண்ட் வந்து என்னவா வந்துருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் வீக்லி டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1.48 கியூவாக வந்து இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following method is considered to be best for any city whether old or new for forecasting population? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த ஃபோர்காஸ்டிங் மெத்தட் வந்து எந்த டைப் ஆஃப் சிட்டிக்கு வேணால், அது ஓல்டாக இருக்கலாம் இல்லை நியூவாக இருக்கலாம், எந்த டைப் ஆஃப் சிட்டிக்கு வேணால் அந்த ஃபோர்காஸ்டிங் பாப்புலேஷன் மெத்தட் வந்து சூட்டபுளாக வந்திருக்கும், அந்த மெத்தட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த மெத்தட்னு பார்த்தோன்னா இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடை நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் சிட்டிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஓல்டாகவும் இருக்கலாம் நியூவாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the method gives highest value of the forecasted population? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தடில் எந்த மெத்தட் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த மெத்தட் வந்து கொடுக்கும்னு பார்த்தோன்னா ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் தான் வந்து ஹையஸ்ட் மெத்தட் வந்து கொடுக்கும் மற்ற மெத்தட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in case of incremental increase method for forecasting population, the incremental increase is dash. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்தோன்னா இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் வேல்யூ வந்து எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லைன்னா நெகட்டிவாக வந்துருக்கலாம். ஸோ அப்போ இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடில் நம்ம இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னா அது பாசிட்டிவாக வந்திருக்கும் நெகட்டிவாக வந்திருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the ordinary per capita consumption of water on account of industrial needs of a city is generally taken as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஒரு நார்மலான சிட்டியில் இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ் வந்து ஆர்டினரி பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து எவ்வளோ தேவைப்படும். ஸோ ஒரு சிட்டியில் ஒரு நார்மல் சிட்டி வந்து இருக்குது, ஆர்டினரியான சிட்டி வந்து இருக்குது, அதில் இண்டஸ்ட்ரியல் பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து தேவைப்படும்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 50 லிட்டர் per head per day வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the average water consumption for கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் டேஷ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ஆவரேஜ் வாட்டர் கன்சம்ஷன் வந்து என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த ரேஞ்சில் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா 45 to 90 லிட்டர் per head per day வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the value of peak factor considered in the estimation of water demand for the population of 1 lakh is dash.
ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வந்து 1 lakh பாப்புலேஷன் வந்து ஒரு சிட்டியில் வந்து இருக்குது, அதுக்கு பீக் ஃபேக்டர் வந்து என்ன? ஸோ பாப்புலேஷன் 1 lakh பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் பீக் ஃபேக்டர் வந்து என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா 1 lakh பாப்புலேஷனுக்கு பீக் ஃபேக்டர் வந்து 2.5 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெர் கேபிட்டா டிமாண்ட் இஸ். ஸோ பெர் கேபிட்டா வாட்டர் டிமாண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. பெர் கேபிட்டா வாட்டர் டிமாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஆனுவல் ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் டெய்லி வாட்டர் ரெக்வயர்ட் பை 1 person. ஸோ அப்போ பெர் கேபிட்டா வாட்டர் டிமாண்ட் அப்படின்றது என்னது, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர் கேபிட்டா வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லப்போ ஆனுவல் ஆவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படுதுன்றது தான் பெர் கேபிட்டா டிமாண்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the prescribed per bed water demand for hospital including laundry facility having less than 100 beds is dash. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த நம்பர் ஆஃப் பெட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 100 வந்து இருந்துச்சுன்னா 100க்குள்ளே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நம்பர் ஆஃப் பெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது அப்போ அங்கே வந்து வாட்டர் டிமாண்ட் எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 340 liter per bed per day வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the per capita water consumption for hospital is dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பெர் கேபிட்டா வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அது எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 340 to 450 LPCD வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the fire demand of a city may be worked out by dash. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஒரு சிட்டியில் வந்து ஃபயர் டிமாண்ட் வந்து எந்த மாதிரியான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த மாதிரியான ஃபார்முலா வந்து இந்த சிட்டியில் ஃபயர் டிமாண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுன்னு பார்த்தோன்னா குச்லிங் ஃபார்முலா, ஃப்ரீமன் ஃபார்முலா, அண்டர்ரைட்டர் ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலா வந்து தேவைப்படும். 3மே வந்து கரெக்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பாப்புலேஷன் க்ரோத் கர்வ் இஸ் டேஷ். ஸோ பாப்புலேஷன் க்ரோத் கர்வ்னால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பாப்புலேஷன் க்ரோத் கர்வ் வந்து என்ன ஷேப்பில் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா எஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய கர்வ் தான் வந்து பாப்புலேஷன் க்ரோத் கர்வ். ஸோ இப்போ ஆப்ஷன் சி எஸ் ஷேப்டு கர்வ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பெர் கேபிட்டா டிமாண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் பாப்புலேஷன் அப் டு 10 lakh இன் எல்பிசிடி. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு 10 lakh பாப்புலேஷன் வந்து ஒரு சிட்டியில் வந்து இருக்குது, அதுக்கு வந்து எவ்வளோ பெர் கேபிட்டா வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 10 lakh இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து 275 to 335 எல்பிசிடி வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ் பெர் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஸ் த மேக்ஸிமம் சீசனல் கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் வில் பி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பிஏஎஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி இந்த மேக்ஸிமம் சீசனல் வாட்டர் கன்சம்ஷன் வந்து எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் சீசனல் கன்சம்ஷன் வந்து வாட்டர் கன்சம்ஷன் வந்து எவ்வளோ வந்து தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 130% ஆஃப் ஆனுவல் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஸோ அதுதான் வந்து இந்த மேக்ஸிமம் சீசனல் கன்சம்ஷன் வேல்யூஸ். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பெர் கேபிட்டா டிமாண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் அன் ஆவரேஜ் இந்தியன் சிட்டி ஆஸ் பெர் ஐஎஸ் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஆவரேஜான இந்தியன் சிட்டியில் ஐஎஸ் கோட் படி பெர் கேபிட்டா வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் இந்தியன் சிட்டியில் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி பெர் கேபிட்டா வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தோன்னா 270 எல்பிசிடி வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் தான் வந்து 135 லிட்டர். பட் ஆனால் இங்கே பார்த்தோன்னா கொஸ்டினில் வந்து ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி ஆவரேஜான இந்தியன் ஒரு சிட்டியில் பெர் கேபிட்டா வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அது எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 270 எல்பிசிடி வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர் கேபிட்டா டிமாண்ட் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பெர் கேபிட்டா டிமாண்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியோட சைஸு, கிளைமேட்டிக் கண்டிஷன், வாட்டர் மெயின்ஸோட ப்ரெஷர், இந்த 3மே வந்து அஃபெக்ட் பண்ணோம். ஸோ 3மே வந்து கரெக்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். Next question, which of the following is not a method for forecasting population used for estimating the water requirement of a town. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த மெத்தட் வந்து பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் வந்து கிடையாது. ஸோ டவுனுக்கு வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 ஆப்ஷனில் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் வந்து எது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது வந்து கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா ஜோனிங் மெத்தட் வந்து உண்டு, அரித்மெட்டிக்கல் உண்டு,
ஜாமெட்ரிக்கல் மெத்தட் வந்து உண்டு, எது கிடையாதுன்னா ப்ரிஸ்மாய்டல் மெத்தட் வந்து கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி ப்ரிஸ்மாய்டல் மெத்தட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் த பாப்புலேஷன் 50,000 to 75,000 த மேனுவல் ரெக்கமெண்ட்ஸ் பிக் ஃபேக்டர் வில் பி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 50,000 to 75,000. ஸோ இந்த பாப்புலேஷன் ரேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த பீக் ஃபேக்டர், ஒவ்வொரு பாப்புலேஷனுக்கும் பீக் ஃபேக்டர். ஸோ இந்த பீக் ஃபேக்டர் வந்து கொஸ்டின் பார்த்தோன்னா 50,000 to 75,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து இந்த ரேஞ்சில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், 50,000 to 2 lakh இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். அப்போ அந்த 50,000 to 75,000க்கு இப்போ 50,000 to 2 lakh எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.5 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 50,000 to 75,000 ஆச்சுன்னா நம்ம எவ்வளோ பீக் ஃபேக்டர் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா 2.25 வந்து எடுத்துக்குவோம். ஸோ அது 2.5 அதுக்கு பக்கத்தில் இருக்கிறனால நம்ம 2.25 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாப்புலேஷன் 50,000 to 75,000க்கு பிக் ஃபேக்டர் வந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 2.25 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ டைப் ஆஃப் வேரியேஷன் இன் டிமாண்ட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த இப்போ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில், ஸோ 4 ஆப்ஷனில் எது வந்து வேரியேஷன் டிமாண்ட் டைப் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது வந்து வேரியேஷன் டிமாண்ட் டைப் வந்து கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா சீசனல் வேரியேஷன் வந்து வேரியேஷன் டிமாண்டில் வந்து வராது. ஸோ மற்ற டெய்லி வேரியேஷன், மந்த்லி வேரியேஷன், ஹவர்லி வேரியேஷன் வந்து வரும், சீசனல் வேரியேஷன் மட்டும் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி சீசனல் வேரியேஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். பட் ஆனால் சீசனல் வேரியேஷனும் வந்து நம்ம என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following methods of population forecasting considers population densities for calculating future population. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தடில் நம்ம வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஃபியூச்சர் பாப்புலேஷன் வந்து கேல்குலேட் பண்ணும்போது பாப்புலேஷன் டென்சிட்டிஸ் வந்து எந்த மெத்தடில் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த மெத்தடில் வந்து கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா இந்த மாஸ்டர் பிளான் மெத்தட் ஆர் ஜோனிங் மெத்தடில் தான் வந்து இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ரேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் ஹேவிங் த ரேட் ஆஃப் டிமாண்ட் இன் 180 to 210 liter per capita per day. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 180 to 210 liters சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்ன பாப்புலேஷன் ரேஞ்ச் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒன்று பாப்புலேஷன் கொடுத்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க, இல்லைனா பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து கொடுத்து பாப்புலேஷன் வந்து என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே அப்படி தான் கேட்டிருக்காங்க, பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, பாப்புலேஷன் ரேஞ்ச் வந்து என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பாப்புலேஷன் ரேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 50,000 to 2 lakh வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பீக் ஃபேக்டர் ஆஃப் பாப்புலேஷன் அபவுட் 2 lakh. ஸோ 2 lakh மேலே வந்து போச்சுன்னா அதுக்கு பீக் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பாப்புலேஷன் வந்து 2 lakh வந்து மேலே வந்து போகும்போது பீக் ஃபேக்டர் வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா 2 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி 2 வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லி பெர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் அப்பரண்ட்லி இன்க்ரீசஸ் வித் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பாப்புலேஷன், அவைலபிலிட்டி ஆஃப் சிவரேஜ் இன் த சிட்டி, மீட்டர்ட் வாட்டர் சப்ளை, ஹோல்சம் அண்ட் போர்ட்டபிள் குவாலிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ இந்த டெய்லி பெர் கேபிட்டா வாட்டர் கன்சம்ஷன் வந்து எதனாலலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி 4 கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஃபேக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று பீப்புளோட ஸ்டாண்டர்ட் வந்து ஹையாக வந்து லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா வாட்டர் இப்போ அதிகமாக வந்து தேவைப்படும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து சிவரேஜ் ஃபெசிலிட்டி நல்லா வந்து அந்த சிட்டியில் இருந்துச்சுன்னா அதனால இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அதிகமாக வந்து செலவாகும் அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது மீட்டர்ட் வாட்டர் சப்ளை ஸ்கீம் வந்து இருக்கிறதுனால வாட்டர் டிமாண்ட் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும் அப்படின்றது 3. நாலாவது பார்த்தோன்னா நல்ல குவாலிட்டியான வாட்டர் வந்து கொடுக்குறதுனால வாட்டர் டிமாண்ட் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும் அப்படின்றது 4. ஸோ அப்போ இது 4ல் எது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டுன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, இப்போ பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா நிறையா தண்ணி வந்து செலவாகும். அப்போ செகண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த சிவரேஜ் ஃபெசிலிட்டி வந்து நல்லா வந்து சிட்டியில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாக வந்து தேவைப்படும், அது வந்து கரெக்டு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா மூணாவது வந்து மீட்டர்ட் வாட்டர் சப்ளை ஸ்கீம். ஸோ அந்த மீட்டர்ட் வாட்டர் சப்ளை ஸ்கீம்னால பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து குறைதான் செய்யுமே தவிர கூட வந்து செய்யாது. ஸோ அப்போ அது வந்து வராது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். அப்போ 4 வந்து கரெக்ட். ஸோ அப்போ எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா 1, 2, 4 வந்து கரெக்டு, 3 வந்து வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி 1, 2, 4 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், on which of the following factors does the population growth in a town normally depend.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஃபேக்டர்ஸ்னால இந்த பாப்புலேஷன் க்ரோத் வந்து ஒரு டவுனில் இந்த 4 ஃபேக்டர்ஸில் எந்த ஃபேக்டரில் இந்த பாப்புலேஷன் க்ரோத் வந்து நார்மலாக வந்து டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதில் வந்து டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்லேயும் மைக்ரேஷன், இந்த 3 தான் வந்து பார்த்தோன்னா இந்த பாப்புலேஷன் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸு. அதில் ஒரு டவுன் வந்து அது டவுனாக இருக்கலாம், சிட்டியாக இருக்கலாம், எது வேணால் வந்து இந்த பாப்புலேஷன் க்ரோத்தில் 3 ஃபேக்டர்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, மைக்ரேஷன், இதுதான் 3 தான் வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். மற்ற இது 2 வந்து டிபெண்ட் ஆகிருக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 1 and 2 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பீக் ஃப்ளோ ஃபேக்டர் இன் வாட்டர் டிமாண்ட் இன் ரிலேஷன் டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பீக் ஃப்ளோ ஃபேக்டர் வந்து ஆவரேஜ் டெய்லி டிமாண்டுக்கு வந்து எவ்வளோவா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பீக் ஃபேக்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் best suited when the growth rate is having decreasing trend and the city is heading towards saturation dash. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தடில் வந்து பார்த்தோன்னா அந்த பாப்புலேஷனோட க்ரோத் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும். அதுதான் வந்து அந்த ஒரு சிட்டியோட ட்ரெண்டாக வந்துருக்கும். அதே மாதிரி அது சேச்சுரேஷனும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும். ஸோ இது எந்த மெத்தடில் வந்து எந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தடில் இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த மெத்தடில் வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த டிக்ரீஸ் க்ரோத் ரேட் மெத்தடில் இந்த மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர்.